ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. காலேருந்து தூண்டி போடுறேன்டா, இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. சி இல்லை ஐயா வந்துட்டார்ல. அன்பு பணக்குழம்பை சேர்ந்தவன். எனக்கு சொந்தமான பல நிலங்கள் உண்டு. ஆனால் எனக்கு பார்க்குற நிலம் தன்னுடைய நிலமாக இருக்கும். ராஜன் அன்போடு சின்ன வயசு நண்பன். அன்பு கேட்டாங்க இல்லைன்ற வார்த்தை ராஜன்கிட்ட. தாழ்த்தப்பட்ட மக்களோட உழைப்பு சொல்லி அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்கள அடிமையாக்கிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட மாட்டின ஒரு சாதாரண குடும்பத்தோட கதை தான் இது. ஐயா ஒரு 4 முழுக்க வேலை செய்கிறோம். நம்ம 2 ரூபா சம்பளம், 1 ரூபா கூட்டி கேட்டால் தரமாட்டுறாங்க. நம்ம உழைப்பையும் எடுத்துக்கிறானோ, கூலியை ஏற்றி கேட்டால் தரமாட்டுறானோ. கடைசிக்கு நம்ம கூலியாக பார்த்துட்டு இருக்கணும். ஓய் பேசாமல் வேலை பாருங்கடா. இதுக்கு தான் உங்களை முன்னாடி படின்னு சொன்னது. எவன் கேட்குறீங்க? பேர் சேர்த்து பிரிச்சிங்க. ஏய் கோனையா இங்கே வாடா. வரேன் ஐயா. காசு எடுத்துகிட்டு போங்க, பின்னாலே வரேன். உட்காரல ஐயா. பரவாயில்ல உட்காரல. ஏய் கோனையா, ஒப்பனுக்கு சொந்தமான நிலம் ஏதோ ஒன்று இருக்காமா? ஐயா, இது பாட்டம் பாட்ட காலத்தில் இருந்த நிலம் இருக்கு ஐயா. இந்த நிலம் என் புள்ளி எதிர்கால படி சொல்ல போதும் ஐயா. இந்த நிலம் மட்டும்தான் ஐயா இருக்கு. அடி செருப்பால உன்னை சரிக்கு சம உட்கார வச்சு பேசுறதுனால தைரியம் வந்துருச்சா? உன் நிலத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்புடான்ற. எதுக்குடா என்ன அடிச்சா? சும்மா தான் அடிச்சா. என்ன சும்மா தான் அடிச்சா? கண்டிப்பா தான் என்ன பண்ணுவேன்? டேய் எங்கடா போற? எங்கடா போறா? இல்ல டேய். ஏய் நான் உங்க கூட குளிக்கலடா, நான் வேற குட்டிக்கு போறேன். இல்ல டேய். டேய் பிரிக்கலாமா?
சேர்லேருந்து ஊர் குளத்தில் வந்து குளிப்பி நான் பார்த்துன்னு சும்மா இருக்கணுமா? இப்போதான் ஊர்லேருந்து சரி ஒதுக்கி வச்சுல. ஏன்டா வரீங்க? எதுக்குடா வரீங்க? ஏன்டா வரீங்க? எதுக்குடா வரீங்க? செத்து தொலைங்கடா நாய்களா. நிலத்தை தர முடியாதுன்னு சொன்னதில்ல, அவன் பொண்ணு ஒருத்தன் தானே. ஐயா ஐயா ஐயா, என் பிள்ளைய காண ஐயா. ஊரில் தான் இவங்கள பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. இனிமேல் என் பிள்ளை ஒன்றும் பண்ண மாட்டேன் ஐயா. இனிமேல் உங்கள் பக்கமும் வர மாட்டேன் ஐயா. என் பிள்ளைய மட்டும் விட்டுடுங்க ஐயா. என்ன வேணா ஏச்சு பண்ணுங்க ஐயா. ஐயா 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 விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா, வீட்டுக்கு ஒரு பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. ஐயா, வீட்டுக்கு ஒரு பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நீங்களே எதுவும் சொல்லுங்க ஐயா. உன் மாமா என் குளத்துல இறங்கி குளம் தீட்டாயிடுச்சு. அன்னைக்கு நிலத்தை கேட்டப்போ தர முடியாதுன்னு சொன்ன. பத்திரத்தை எடுத்துருவோம் ஓடுறா. ஐயா நாங்கள் ஐயா பார்த்தோம். என் பிள்ளை எங்க? என் பிள்ளை எங்க? எப்போ? என்னப்பா? நம்ம காட்டில் பண்ணி பார்த்தேன். எந்த காட்டில்? நம்ம காட்டில். ஏய், ஒன்றும் இல்லாத காட்டில் என்னடா பார்த்த? பார்த்தப்ப வாங்க படித்து சாப்பிடலாம். ஏய், போய் உன் மாமங்கிட்ட சொல்கிறா. அவன்கிட்ட போய் சொல்லு. Ah!
சபா என்ன மாப்பிள்ள கோடியர் 3 நேற்று அடிச்சிட்டான்லாமே. அப்படியா? என்ன மாப்பிள்ள தெரியாதா? பத்திரத்தை கொடுத்தாதான் பையனை விடுவோன்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லையா? கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு அதிகாரம் பண்ணுறானுவா. நமக்கும் காலம் வரும். இல்லை இவன் வந்தாங்கடா அண்ணா. இல்லை எங்கடா போறீங்க? அதெல்லாம் போகக்கூடாதுங்க. வாங்க வாங்கல வாங்க. நாம உண்டு ஆனால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. அண்ணா 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 என்ன விஷயம்? இஸ்லேயே தானே என் தம்பியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா, அங்கே நடக்கிறதே வேறண்ணா. ஏன் என்னாச்சு? மற்ற இடத்துல தான் சமத்துவம் இல்லை, சம உரிமை இல்லைன்னு என் மனசை மாற்றி என் தம்பியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியுமாண்ணா உனக்கு? குரல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? ஐயா ஐயா, யார் நீங்களா? ஐயா நாங்கள் சேரியிலேருந்து வந்திருக்கோம் ஐயா. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? மிராஸ்கார் சொல்லி எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் சேர்க்க வந்திருக்கோம் ஐயா. உள்ள வகுப்பு நடந்துட்டு இருக்கே, போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா பள்ளிக்கூடம் நாளைக்கு சேர்த்துக்கிறோம் ஐயா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் எங்கள் பிள்ளைங்களை வகுப்பில் உட்கார வச்சுக்கோங்க ஐயா. சரி சரி, வர சொல்லு. போயிட்டு எந்த சட்டையும் பண்ணக்கூடாது, போனோமா வந்தமான்னு இருக்கணும். வாங்கடா, இப்படி வந்து இந்த ஓரமா உட்காருங்கடா. வாங்கடா. விளக்கம் ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். ஏய், அங்க என்னடா பண்றீங்க? ஐயா மேல மேல கை வச்சிட்டு இருக்கா ஐயா. வந்தோடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிங்களாடா? எழுந்து வெளில போங்க.
என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏன்டா படிச்சுக்கிறீங்க? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா ஐயா? நம்ம இப்படி என்னடா பண்ணா? அவனை தூக்கி வெளில போடுங்கடா. இந்த மாரி வாழ்றதுக்கு அவனுக்கு கூடு கும்பிடு போட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம்ண்ணா. இந்த தலைமுறை தான் நாங்கள் அடிமையாக இருந்து வாழ்ந்துட்டோம். அடுத்த ஒரு சன்னதியாச்சும் சமமாக இருக்க நினைங்கடா. மேலே திரு அன்பு ஆளுங்க நம்ம நிலத்தை காசு கேட்குறானோ. நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் நிலம் தான், அது ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறானோ. அதை நம்ம பண்ண விடக்கூடாது. மாடு ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க, நான் வந்து கிடக்கா மாடு ஓட்டுறப்போ. கருப்பே கருப்பே பா பா. பாட்டி பாட்டி, மாடை கிட்ட பாத்தீங்களா? நான் எந்த மாட்டையும் பார்க்கல. அண்ணி, மாட்டை பாத்தீங்களா? வயல ஒரு மாடு மேய்ஞ்சுப்பா, அது மேல ஒரு பசங்க ஓட்டு கட்டாங்க. அப்படிங்களா? எதுவும் போய் பாருங்க. மாமா மாமா மாட்டா வேணும் மாமா. நல்லா தேடி பார்த்தியா? தேடி பார்த்தேன் மாமா. வயலில் முடிஞ்சுன்னு மேலத்தில் ஆளுங்க மாட்டை ஓட்ட போட்டானு மாமா. மேல்திரு பசங்களா? சரிவா போய் பார்க்கலாம். நவ் வயலில் மாடு மேய்ச்சின்னு ஓட்டு வந்துட்டீங்களாம், ஊருக்காரங்க சொன்னாங்க. உன் மாடு வயலில் இறங்கி நாசம் பண்ணிட்டு இருக்கோம், மாடை ஓட்டு போகாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சரி, நான் வீட்டுக்கு வரேன், நீ போ. ஐயா, மாட்டுக்காய தெரிய போகுது, உங்ககிட்ட எங்கிட்ட வாயன்னு தெரியாமல் இறங்கிடுச்சு ஐயா. இனிமேல் வராமல் பார்த்துக்கிறேன் ஐயா. உன் வீட்டு மாடு என் வயலில் மேய்ச்சதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று படியா சக்கட்டு, இல்லை மாடை விட்டுட்டு போ. நீ வெளியூரில் போய் படிச்சுட்டா அதிகாரத்தில் பேசியா? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க போ.
அடிச்சு வராங்க பார்த்துலாம். நான் போல நீ போ. எதுக்கு என்ன படிச்ச? ஒதுக்கி வச்ச நான் எவ்வளோ எதுக்குடா கோயிலுக்கு வரீங்க? சாமி என்ன உங்களுக்கு கொண்டு தான் சொந்தமா? எல்லாருக்கும் சொந்தம். நீ என்ன கீழ் ஜாதி நாய் என்னை பார்த்து கேள்வி கேட்குறா? சாமி சொன்னிச்சா நீங்க தான் வரணும், நாங்களாம் வரக்கூடாதுன்னு. அடி நீ எவ்வளோ வேணா அடி, நான் உனக்கு கீழே, நீ எனக்கு மேலே நோண்டி என்னால் ஏற்றுக்க முடியாது. உனக்கு யாரா கொடுத்த உரிமையா? ஓய் எங்க போறீங்க? பையனுங்க ஆளுங்க அதான் தேடிட்டு வரோம். பையன் எங்க போனா? நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருந்தா பையன் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகணும். இருறா நாங்கள் ஏன்டா உன் புள்ளி தூக்கணும், வேற வேலை இல்லையா எங்களுக்கு? இல்லைங்கய்யா, கோயிலுக்குள்ள அது புரியல. கோயிலுக்குள்ள பையன் வந்துட்டான்னு. உங்களை எவ்வளோ மிச்சாலும் திருந்த மாட்டீங்கல்ல? உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு நீங்களாம் கோயிலுக்குள்ள வரீங்க. தகுதியா? எதுக்கே தகுதி வேணும்? இருமாமா சின்ன பையனுக்கு என்னையா தெரியும்? அவனையா பிடிச்சி வச்சிருக்கா? நீங்களாம் கோயிலுக்குள்ள வரதுக்காக நாங்கள் கோயிலை கட்டி வச்சுருக்கோம். 2000 ரூபா பணத்தை வச்சுட்டு உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போங்க.
ஐயா இது 2000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கேயா போகிறது? ஏற்கனவே இருந்து 2 மாட்டில் 1 மாட்டை ஓட்டிட்டு நேரமாம்மா அவனுக்கு கடன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. டேய் இருடா. காசு தாண்டா இல்லை, கார்டு இருக்குல்ல. என் பேரில் ஏதியா கார்டு? இருக்கிற கார்டு என் மாப்பிள்ளை பேர்லேயும் என் பொஞ்சாதி பேர்லேயும் தான் இருக்குது. என் பொஞ்சாதியே செத்து போயிட்டா, இருக்கிறது என் மாப்பிள்ளை மட்டும்தான். பத்திரத்தை கொடுத்துட்டு தூக்கிட்டு போ. அதெல்லாம் முடியாது மாமா, என்னால் தர முடியாது மாமா. நம்மகிட்ட இருக்கிற ஒரு கார்டு தான், அதையும் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா நீங்கள் ஆமாம்மா, பையனை எப்படி கூப்பிட்டுருன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி ஏந்திரா. டேய் ஏந்திரா. மாப்பிள்ள இவன் எங்கேயா போன நீ? மாப்பிள்ள என்ன விடு. இல்லை அங்கே நிற்கிறது யாரில்ல? அங்கே நிற்கிறது சாடியை மச்சான் தானே? அவன் தான் நினைக்கிறேன். அவன் மாமனை போட்டப்பயே அவனையும் சேர்த்து போட்டுருணும். சரி விடு, என்ன இப்போ போட்டுற வேண்டியதான். ஏய் போடுறா அவனை.
குடிச்சா சாதி மகளாக உருவாக்கினானுவோம் எத்தனை நாளில் வெறி பிடிச்சாலே போறியா? நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்டோம். இனிமேல் குடும்பத்தில் வராதுங்க. குடும்பத்தில் கடைசியாக போகிற உசுறு என் மாமா உசார் இருக்குண்டா. ஓ போடா. வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்ட